டாக்டர் பிளஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பவர்களே, ஒரு பூவான பதிவு இப்பொழுது எப்படி பொன்னான பதிவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூவான பதிவு. ஏன் எதுக்கு தெரியுமா? உங்களுடைய நரம்பும் உடம்பும் இரும்பு மாதிரி ஆகுது. எப்படி இரும்பு மாதிரி, அதாவது இரும்பு மாதிரி எஃகு மாதிரி உங்களுடைய உடல் அப்படி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நீங்க என்ன செய்யறது? ஒண்ணுமே இல்லை. காலையில எழுந்தவன முதல்ல இதை செஞ்சு வச்சுங்க. நீங்க முதல்ல ஆவரம்பூ இருக்குல்ல, ஆவரம்பூ அப்படின்ட்டு வந்து பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்கணும். டெய்லி ஒரு ஸ்பூன், டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பொடி போட்டு வெந்நீர்ல காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். அதே மாதிரி ஒத்த செம்பருத்தி பூவை வீட்டில் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும், தூள் பண்ணி. அதே மாதிரி தான் நிறைய அப்படின்ட்டு வந்து தூள் பண்ணி வச்சிடணும். அந்த ஒத்த செம்பருத்தி பூவில் உள்ள இருக்கிற அந்த காம்பை வந்து எடுத்துடணும். உள்ள இருக்க காம்பையும் எடுத்துடணும். எடுத்துட்டு காய வச்சு நிழல்ல உலர்த்தி காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஏன்னா உள்ள சாப்பிட்ற விஷயம் இப்படிதான் செஞ்சு பண்ணி வச்சுக்கணும். அதே போல தாமரைப்பூ, செந்தாமரை பூவா இருந்தாலும் சரி, வெண்தாமரை பூவா இருந்தாலும் சரி, தாமரைப்பூவுடைய இதழ்களை எடுத்து எல்லாம் அந்த மகரந்த உள்ள இருக்க மகரந்த அந்த உருண்டையை மட்டும் விட்டுட்டு தாமரை பூவுடைய இதழ்களை மட்டும் நிறைய எடுத்து இது மாதிரி அதையும் பொடி பண்ணி வச்சுக்கணும், காய வச்சு. இந்த 3 பொடியும் காலையில என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னா ஆவரம்பூ பொடி. விளையாட்டு இல்லை என்பர்களே, என்னையா அந்த பூவை தின்னா அவ்வளோ இரும்பாக மாறிடுவானோ, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. சரியா? அது மட்டும் இல்லை, இருக்கிற சுகர் காணாம போயிடும். சுகர் நோயாளி இருக்கலாம் அப்படியே சும்மா அப்படி ஒரு சந்தோஷம். இதை சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துடும். உடனே சுகர் நோயாளிக்கலாம் டயர்ட்னஸே ஓடி போயிடும். காலையில் இருந்துச்சுன்னா ஆவரம்பூ கஷாயம், ஆவரம்பூ ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதான். நல்லா கொதிக்க விட்டு அதில் பனை வெல்லம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பனை வெல்லம் போடுவதில் தவறே இல்லை. அதே மாதிரி மதியம் அப்படின்னு எடுத்தோன்னே தாமரைப்பூ கஷாயம் மதியம். இது சுக்கு தண்ணியில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதய நோய் உள்ளவனுக்கெல்லாம் இதய அடைப்பு ஒன்றும் எந்த ஜென்மத்திலும் எட்டி கூட பார்க்காது. இதயம் போச்சுன்னு சொன்னவன் இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணு சொல்றாளுக்கெல்லாம் அற்புதமா நான் இந்த 3 முக்கூட்டு, இந்த 3 பூ போதும் உங்களுக்கு. பூ போன்ற வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சிறப்ப மென்மையா. அது மட்டும் இல்லை, உங்களை வந்து ஒரு நோயற்ற மனிதராக மாற்றிவிடும். அப்புறம் சாயங்காலம் நீங்க நைட்டு படுக்க போகும்போது என்னன்னா, நம்முடைய அதாவது பிரஷர் நோயிலேருந்து எல்லாம் தூக்கி போடுற செம்பருத்தி பவுடர் 1 ஸ்பூன் சாயங்காலம். அது எதில் என்ன, வெந்நீர் தான், எல்லாமே வெந்நீர் தான். இப்படி வெந்நீரில் குடிக்கக்கூடிய இந்த 3 பூக்களுடைய பொடிகளை வெந்நீரில் 3 நேரம், காலை மதியம் இரவு, இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்நீரில் கரெக்டாக அதை குடிச்சிங்கன்னா நோயால் நீங்கள் வடிக்கும் கண்ணீர் மாறும். புரியுதா? இது வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் உங்க உடம்புல. அது மட்டுமல்ல, முகப்பொலிவு ஏற்படும். அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே தளராத தெம்பு உங்களுக்குள்ள இருக்கும். எனர்ஜிக்கிட்டா இருக்கோம்னு சொல்றீங்களா, அந்த எனர்ஜிக்கிட்ட வந்து இதுல வந்துருமியா. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.